ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பாஜக ஒரு விதமான யுக்தியை, தேர்தல் யுக்தின்னு சொல்லலாம், அரசியல் யுக்தின்னு சொல்லலாம், இதை பயன்படுத்துறாங்க. அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறை 3 பேரையும் தாம் பக்கம் வச்சுக்கிட்டு பாஜகவை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ, எதிர்கட்சியில் இருக்கிறவங்களே எல்லாரையும் தாம் பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேரையும் ரைடுக்கு அனுப்பி அதுல சிக்க வச்சு நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இதுல பாஜகல நிறைய பேர் தஞ்சம் அடைஞ்சிருக்கிறாங்க. சிலர் கட்சியில உடைச்சி கூட என்ன பண்ணியிருக்காங்க, பாஜக கிட்ட போயிருக்காங்க. இப்போ மகாராஷ்டிரால சிவசேனாவா இருக்கட்டும், அதே போல தேசியவாத காங்கிரஸா இருக்கட்டும், இந்த கட்சியெல்லாம் உடைச்சி அரசியல் செஞ்சிருக்கிறாங்க, ஆட்சியும் புரிஞ்சிருக்கிறாங்க. அப்படியா இருக்கும் பொழுது பாஜக இந்த 3 பேரையும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தாம் பக்கம் வச்சுட்டு இருக்காங்க. இதுல ஆடடா தேர்தல் ஆணையமும் உள்ள வந்துருச்சு, வாக்கு திருட்டுல ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் என்ன பண்ணிருக்கிறாரு, ஒரு பெரிய புரட்சியை நடத்திட்டு இருக்கிறாரு. இது வரைக்கும் ஒரு தெளிவான ஒரு பதில தேர்தல் ஆணையத்திலிருந்து வெளியே வரவே இல்லை. ஆனா அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை, எவிடன்ஸுகளை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் முன் வச்சுட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இப்ப நம்ம மாநிலத்துக்கு வந்துடும், தமிழ்நாட்டுக்கு வந்துடும். தமிழ்நாட்டிலையும் பாஜக சில சித்து வேலைகளை காமிச்சிருக்கிறாங்க. ஆளும் தரப்பு திமுக அரசுக்கும் எதிர்த்தரப்பு அதிமுக அரசுக்கும் நிறைய நெருக்கடிகளை கொடுத்துருக்காங்க. அமலாக்கத்துறை மூலமா, வருமான வரித்துறை மூலமா, அதே போல சிபிஐ மூலமா அப்படின்னு. ஆனா இங்க திமுக அரசு பாஜக அரசு கிட்ட அடிப்பணிஞ்சுதா அப்படின்னா அடிப்பணியவே இல்லை. அவங்க எதிர்த்து போராடுறாங்க, சட்ட போராட்டம் போடுறாங்க. ஆனா இங்க இருக்கிற அதிமுக பாஜக இந்த மாதிரி ஒரு பயம் காட்டும் போதுல அவங்க கிட்ட போயிட்டு சிக்கிக்கிறாங்க, அடிமையா இருக்கிறாங்க. இந்த தேதி வரைக்கும் பாஜக கிட்ட அடிமையா தான் இருக்கிறாங்க அதிமுக. இப்ப இதுல இன்னொரு கட்சி என்ன பண்றாங்க, தான் பக்கம் இழுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நெருக்கடி கொடுக்குறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சம்பந்தி பேர் மேலையும் மகனுடைய பேர் மேலையும் ஊழல் இருக்குது அப்படின்னு கேஸ் இருக்கிறதுனால, அமலாக்கத்துறை மூலமா மாட்டுறதுனால, அதெல்லாம் காட்டிலும் அதே போல அவர் பேர் மேல, முன்னாள் அமைச்சர்கள் மேல இந்த மாதிரி கேஸுகள் இருக்கும்பொழுது கூட்டணியை போய் வச்சுட்டாங்க. ஆனா அதே பாணிய இப்ப புதுசா கட்சி ஆரம்பிச்ச தமிழக வெற்றி கழகத்துக்கிட்ட காமிச்சிருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2016-17 நிதியாண்டுக்கான வருமான வரி தாக்கல் பண்ணதுல விஜய் அவர்கள் 35 கோடி வருமானத்துக்கு அவர் கணக்கு வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இதே விஜய் 2015 புலிப்படத்துக்கா சம்பளம் எவ்வளவு வாங்கியிருக்கிறாருன்னா 15 கோடி வாங்கியிருக்காரு. இத வருமான வரி கணக்குல காட்டவே இல்லை. இதை எதிர்த்து வருமான வரித்துறை ரைடு பண்ணாங்க. ரைடு பண்ணி என்ன பண்ணாங்க, விஜய் அவர்களுக்கு 1.5 கோடி ஃபைன் நீங்க கட்டணும், வருமான வரிக்கு கட்டணும், ஏன்னா நீங்க வரி ஏய்ப்பு பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அவர் மேல ஒரு புகார் ஒன்று கொடுத்தாங்க. இதை எதிர்த்து உயர் நீதிமன்றத்துல விஜய் அவர்கள் என்ன பண்றாரு, தாக்கல் பண்ணினார். இந்த வழக்கு எப்படியா போன்று இருக்கும் பொழுது இதுக்கு உயர் நீதிமன்றம் இடைக்கால தடையும் தான் பண்ணாங்க, கொடுத்துட்டு தாங்க. அதுக்கப்புறம் இந்த கேஸ் வெளியே வரவே இல்லை. அது ஒரு எப்படி சொல்றது, ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருந்தாங்க, கடப்பிலே போட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம், அரசியல் பிரவேசம், திமுகக்கு எதிராகவே விஜய் அவர்கள் இருக்கிறாரு. இங்க பாஜகவும் அதிமுகவும் ரொம்ப டம்மியா இருக்கிறாங்க. ஏன்னா நீங்க விஜய் அவர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா சனிக்கிழமை வந்தால வெள்ளிக்கிழமையே அவருடைய ஞாபகம் எல்லாருக்குமே வந்துருது. விஜய் அவர்கள் என்ன பேச, எல்லாருடைய பரபரப்பும் விஜய் மேல திரும்புது. இங்க அதிமுக பாஜக பிரதான எதிர்க்கட்சியா இருக்கிறாங்க அப்படின்றத யாருக்குமே ஞாபகம் வர மாட்டேங்குது. இப்போ ஒரு எப்படி மாய பிம்பத்தை ஏற்படுத்துறாரு அப்படின்னா, திமுகவை எதிர்த்துட்டா தான் ஒரு பெரிய கட்சி அப்படின்னு விஜய் அவர்கள் தான் மனசுலயே நினைச்சுக்கிறாரு. இந்த ஒரு படத்துல சந்தானத்துக்கு சொல்லுவாங்கல்ல, அவர் ஆழ் மனதுல யாரோ போய் டாக்டர்னு நிரூபிச்சிட்டாங்க, அதனால நான் டாக்டர் சுத்திட்டு இருக்காரு, அவர் உண்மையிலேயே பைத்தியக்காரரு அப்படின்னு ஒரு அம்மா சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் விஜய் அவர்கள் என்ன பண்றாருன்னா, திமுகவுக்கு போட்டின்னு சொல்லிட்டு அவர் ஆழ் மனதுல யாரோ ஜான் ஆரோக்கியசாமி என்ன பண்ணிட்டாரு, பதிய வச்சுட்டாரு. ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவர்ஜனா, புஷியானந்த் போன்றவங்க என்ன பண்ணிருக்காங்க, விஜய் அவர்களுக்கு ஆழ் மனதுல பதிய வச்சுட்டாங்க. நீங்க திமுகவுக்கு மாற்று, திமுகவுக்கு எதிரி, அரசியல் தமிழ்நாட்டு அரசியல்ல திமுக ஆளும் கட்சினா தாவேக்கா எதிர்கட்சி அப்படின்னு 3 பேரை சேர்ந்து அவர் ஆழ்மனதுல சொல்லிட்டாங்க. இத விஜய் அவர்கள் நம்பிட்டு நான் தான் போட்டியாளரு திமுகவுக்கும் தாவேக்காவுக்கு தான் இங்க போட்டி அப்படின்னு போற இடத்துல எல்லாம் கூவிட்டு இருக்கிறார். உண்மையிலேயே அது இல்ல. தமிழக வெற்றி கழகம் இளைஞர்கள் பட்டாளத்தை வைத்துக்கொண்டு ஒரு புரட்சியை ஏற்படுத்தலாம் நினைக்கிறாங்க. ஆனா வருகிற கூட்டம் எல்லாம் அவருக்கு ஓட்டா மாறுமா, இந்த ஒரு கேள்வி எல்லார் மத்தியிலும் இருக்கதான் செய்யுது. இப்படியா இருக்கும் பொழுது விஜயோடைய அரசியல் பிரவேசம் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் பெரும் தடையாவே இருக்குது. விஜயை மீறி இவங்களால வெளியே வந்துட முடியுமா அப்படின்ற ஒரு டாக்கு இது வரைக்கும் போயிட்டு இருக்கு. அப்ப விஜய் ஆஃப் பண்ணணும்னா என்ன விஷயம் அப்படின்னா, பாஜக எடுத்துக்கிற இந்த யுக்தி தான். இது பாஜக விஜய்க்கு மாத்திரம் இல்ல, எல்லா கட்சிகளுக்கும் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, பயன்படுத்தி இருக்கிறாங்க. இதை இடியா இருக்கட்டும், ஐடியா இருக்கட்டும், சிபிஐ இருக்கட்டும்,
எல்லா கட்சிக்கும் என்ன பண்ணிருக்காங்க, இதை பயன்படுத்தியிருக்காங்க. இப்ப விஜய வந்து இந்த 1,50,00,000 கட்டணும், வரி கட்டணும் அப்படின்ற வழக்கு வந்து கிடப்புல இருக்கு. இதை தூசி தட்டி எழுப்பி இருக்கிறாங்க. இப்போ என்னன்னா 2022ஆம் ஆண்டு கூட ரைடு பண்ணாங்க, விஜய் வீட்டுல ரைடு பண்ணி கிட்டத்தட்ட சில பல ஆவணங்களை கைப்பற்றி இருக்கிறாங்க. விஜய் எந்த அளவுக்கு வரி ஏய்ப்பு பண்ணியிருக்கிறாரு, ஊழல் பண்ணியிருக்கிறாரு. ரோல்ஸ் ராய்ஸ் கார் கூட இங்க வரி கட்ட மாட்டேன் அப்படின்னாரு. அப்புறம் உயர்நீதிமன்றம் போயிட்டு கொட்டு வச்சாங்க, அப்புறம் கட்டினாரு. அது வேற விஷயம். இப்போ என்னன்னா அந்த 2015ஆம் ஆண்டு புலிப்படத்துக்கு வாங்கின 15 கோடிக்கு இவர் கணக்கு காட்டவே இல்லை, இதுக்கு ஃபைனா 1,50,00,000 கோடி நீங்க கட்டணும் அப்படின்ற வழக்கு இப்ப தூசி தட்டி எழுப்பியிருக்கிறாங்க. எழுப்பிட்டு இப்போ விஜய் அவர்களை மிரட்டுற விதத்துல பாஜக அரசு செயல்படுறதா ஒரு தகவல் இருக்கு. இப்போ விஜய் அவர்கள் அடிப்பணிஞ்சு போவாரா? ஏன்னா விஜய் அவர்கள் ஒரு பேச்சை எடுத்துட்டு வர்றாரு. என்ன அப்படின்னா, ஊழலுக்கு எதிரானவர்கள் நாங்க ஊழல்வாதி இல்ல, திமுக அரசு ஊழல் பண்ணுது, அதை நாங்க தட்டி கேட்க போறோம், அதை நாங்க அடக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊழல்வாதிகளை நாங்க தீர்த்து கட்ட போறோம் அப்படின்னு சொல்லிட்டே வராங்க. ஆனா உண்மையிலேயே விஜய் அவர்கள் ஊழல் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு எல்லா விதத்திலும் தெரியுது. ஏன்னா 15 கோடி சம்பளம் வாங்கிட்டு அதை நீங்க கணக்குல காட்டாம அந்த பணத்தை நீங்க வரி ஏய்ப்பு பண்ணிருக்கீங்க, அதுவே ஒரு பெரிய ஊழல். அது மாத்திரம் இல்லாம தன்னுடைய கட்சியில சேர்றவங்க கிட்ட லஞ்சம் வாங்குறாரு. பதவி போறதுக்கு அமௌண்ட் கொடுக்கணுமா? எந்த கட்சியிலயா நடக்கும் இது அப்படின்னு தான் இது. ஏன்னா ஒரு பெரிய கட்சி, ஆளும் கட்சியோ இல்ல ஆண்ட கட்சியோ, ஒரு பெரிய கட்சியில பதவி வாங்குறது கூட ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இன்ஃபுளுன்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க, காசு கொடுத்து என்ன பண்ணுவாங்க. இவங்க இப்பதான் வந்து என்ன பண்ற, கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கட்சியில எல்லா உறுப்பினர்களையும் சேர்க்கணும். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, காசு கொடுக்க சொல்றாங்க. பதவி வேணுமா, காசு கொடுங்க. கட்சியிலேயே உங்களுக்கு பதவி வேணும்னா காசுனா, நீங்க ஆட்சிக்கு வந்துட்டு பதவிக்கு வந்துட்டா எவ்வளவு காசு நீங்க அடிப்பீங்க, கொள்ளை அடிப்பீங்க. இது எல்லாமே ஒரு முன்னோட்டமா தான் இருக்குது. இது ஒரு வகையான ஊழலா இருக்குது. ஆனா இவங்க என்ன பண்ண போறாங்க, ஊழலை தடுக்கிற ஊழல். இவரே ஏற்கனவே இப்போ ஜனநாயகன் படம் வருது. ஜனநாயகன் படத்துல விஜய் அவர்கள் ஊழல் பண்ணக்கூடாது அப்படின்னா எல்லாம் அவங்க ப்ரொடியூசருக்கோ இல்ல திரையரங்கு உரிமையாளர்கள் எல்லாருக்கும் ஒரு ஆர்டர் ஒன்று போடுங்க, என் படம் நியாயமான டிக்கெட்டுக்கு விற்கணும். என் டிக்கெட் 100 ரூபாவா, 100 ரூபாய்க்கு விழுங்க. 105 ரூபாய்க்கு கூட விற்க கூடாது. ஏன்னா 105 ரூபாய் இல்ல, 101 ரூபாய்க்கு வித்தாலும் அது ஊழல் தான். 100 ரூபாய் டிக்கெட்னா 100 ரூபாய்க்கு தான் விற்கணும். ஆனா விஜயோட படம் எவ்வளவு டிக்கெட்டு போகுது, 1000 2000 சொல்லிட்டு பிளாக்ல விற்கிறாங்க. இதுவே பெரிய ஊழல். இதை விஜய் அவர்கள் தடுப்பாரா அப்படின்ற ஒரு எல்லாருமே கேட்கலாம். அவர் நடிகர் நடிச்சு முடிச்சுட்டு போவாரு, அதுக்கப்புறம் அப்படி இல்ல. நடிகர்னா ஒரு பொறுப்பு இருக்கணும். நீங்க சினிமாவிலேயே ஒரு பொறுப்பற்ற மனிதரா இருந்தா அரசியலுக்கு வந்து எப்படி பொறுப்புள்ள மனிதரா மாறுவீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதனால விஜய் அவர்கள் முதல்ல தான் சைடு நடக்கிற, அதாவது அவரு சம்பளம் வாங்குற விவகாரமா இருக்கட்டும், அவருடைய கட்சி விவகாரமா இருக்கட்டும், அவருடைய பட விவகாரமா இருக்கட்டும், இதுல நடக்கிற ஊழலை முதல்ல விஜய் அவர்கள் ஸ்டாப் பண்ணட்டும். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் நடக்கிற ஊழலை அவர் வந்து கேள்விகள் கேட்கட்டும் அப்படின்னு தான் நம்ம இங்க கேட்கிறோம். இது தவிர்த்துட்டு இப்போ மேட்ருக்கு வருவோம். பாஜக விஜய் அவர்களை வைத்து மிரட்டணும் அப்படின்றதுக்காக இந்த பழைய கேஸை இப்போ கையில் எடுத்திருக்காங்க. ஆனா விஜய் தரப்புல இருந்து வருகிற பதில் என்னவா இருக்குது அப்படின்னா, நீங்க என்ன வேணா கேஸ் போட்டுக்கங்க, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது, அடிப்பணிய மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அடிப்பணிய மாட்டேன் அப்படின்னா இவர் அதிமுகவை குறை சொல்றாரோ அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இங்க பாஜகவின் உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் அடிப்போன ஒரு கட்சி அதிமுக கட்சி. திமுகவையும் எந்த அளவுக்கு மிரட்டினாங்க, ஆனா இவங்க சட்ட போராட்டம் பண்ணி எந்த அளவுக்கு இவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. ஆனா இதே அதிமுக அப்படி பண்ணி இருக்குதுன்னா இல்லவே இல்லை. பாஜக அவரு அமித்ஷா டேபிள் மேல இருக்கிற எல்லா ஃபைலுக்கும் அடங்கி ஒடுங்கி தான் அதிமுக இருக்குது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. இப்போ இதை விஜய் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, எப்படியாவது இந்த வருமான வரித்துறை கேஸை வச்சு இவங்களை வந்து அடிப்பணியை வச்சிடலாம். ஆனா விஜய் அவர்கள் அவங்க வட்டாரத்துல இருந்து வர தகவல் என்னவா இருக்குன்னா, நாங்க எதுக்கும் அஞ்ச மாட்டோம், எதுக்கு போயிடணும். ஏங்க கோடி கணக்குல ஊழல் பண்ணவங்க எல்லாருமே இன்னைக்கு சூப்பரா சுத்திக்கிட்டு இருக்காங்க. நாங்க 1,50,00,000 கோடி தானே பண்ணோம், இதை நாங்க ஃபேஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தரப்புல இருந்து பண்ணது. 1,50,00,000 கோடியோ 1 கோடியோ 1 ரூபாவோ 2 ரூபாவோ ஊழல்னா ஊழல் தான். ஒரு சட்டத்துல ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஒரு கொலை பண்ணாலும் அதே தண்டனை தான், 10 கொலை பண்ணாலும் அதே தண்டனை தான் அப்படின்னு. அதே தான் விஜய் அவர்களுக்கு. நீங்க 1,50,00,000 கோடி ஊழல் பண்ணாலும் ஊழல் தான், 1 ரூபாய் ஊழல் பண்ணாலும் ஊழல் தான். ஊழல்வாதி ஊழல்வாதி தான். விஜய் அவர்கள் ஒரு ஊழல்வாதி அப்படின்னு தெல்ல தெளிவா தெரியுது. ஆனா விஜய் அவர்கள் சொல்ற விஷயம் ஒரு விஷயம் கரெக்டா தான் இருக்கும். கோடி கணக்குல ஊழல் பண்ணவங்களா இன்னைக்கு சுதந்திரமா சுத்தின்னு இருக்காங்க. ஆனா அவங்க எங்க சுத்தின்னு இருக்கிறாங்க, பாஜகக்குள்ள போய் சுத்தின்னு இருக்காங்க. ஏன்னா பாஜக ஒரு வாஷிங் மிஷின் வச்சுட்டு இருக்கிறாங்க.
இவங்க எதிர்கட்சி தரப்புல இருக்கும் பொழுதெல்லாம் இவங்க மேல வந்து குற்றம் சுமத்தி இடி ரைடோ ஐடி ரைடோ சிபிஐ போயிட்டு என்ன பண்ணுவாங்க, கேஸுகளை பிடிச்சிட்டு வருவாங்க. இவங்க பாஜகவுக்கு வந்துட்டா இவங்களாம் நல்லவங்க, பாஜக வரலன்னா இவங்கள கெட்டவங்க. இப்போ உதாரணத்துக்கு அஜித் பவார் 1500 கோடிக்கு ஊழல் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் இடி வந்து ரைடு பண்ணாங்க. உடனே ஒரு தேசியவாத காங்கிரஸ் ரெண்டா உடைச்சி பாஜக ஆதரவு கொடுத்தனால இது வரைக்கும் அவர் மேல அந்த கேஸ் எடுக்கவே இல்லை. ஏன்னா பாஜக ஊழலற்ற மிஷின்ல போயிட்டு அவர் தோய்த்து எடுத்ததுனால அவர் இப்போ வந்து சுத்தமா இருக்கிறார், ஊழல் பண்ணல அப்படின்னு. இதுதான் பாஜகவுடைய ட்ரெண்டா இருக்கு. இப்போ விஜய் அவர்கள் சொல்ற மாதிரி கோடிக்கணக்கில் ஊழல் பண்றவங்கள சுதந்திரமா சுத்துறவங்களாம் எந்த கட்சியில இருப்பாங்கன்னா பாஜக கட்சியில தான் இருப்பாங்க. ஏன்னா நீங்க அரவிந்த் கெஜ்ரிவாலா இருக்கட்டும், இன்னும் நிறைய பேர் நீங்க எடுத்துக்கலாம். ஏகப்பட்ட அலிகேஷன் கேஸுகள் வந்து என்ன பண்ணுது இருக்குது, இடி மூலியமாவோ ஐடி மூலியமோ சிபிஐ மூலியமாவோ. ஆனா பாஜக சைடு வந்துட்டா அவங்க எல்லாம் வந்து அந்த மிஷின்ல தோய்த்து எடுத்துட்டாங்கன்னா அவங்க ஊழலற்றவர்கள், ஊழல் பண்ணல, வரி ஏய்ப்பு பண்ணல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். இதேதான் இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கும் பாஜக ஒரு செக் வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த விஷயம், இந்த கேஸ்ல விஜய் அவர்கள் பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டா அவர்னால இப்ப நம்ம மாநிலத்திலே எடுத்துங்களேன், அதிமுகல எஸ்பி வேலுமணி மேல எவ்வளவு கேஸ் இருக்கு, தங்கமணி மேல எவ்வளவு கேஸ் இருக்கு, எம்ஆர் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர் எல்லாருமே ஊழல் கேஸ் இருக்கு, எடப்பாடி பழனிசாமி மேல எவ்வளவு ஊழல் கேஸ் இருக்கு. இதெல்லாம் இவங்க பாஜகவை எதிர்த்துட்டா இவங்க ஊழல்வாதிகள். பாஜக கூட சேர்ந்ததுனால இந்த கேஸ் எதுவுமே இது வரைக்கும் தெரியவே இல்லை, வரவே இல்லை. அதெல்லாம் அப்படியே அமிங்கி இருக்கு. இதே பாஜகவை எதிர்த்து இவங்க இருக்கட்டுமே, அடுத்து ஒன்னொன்னா வருந்துதான் இருக்கதான் செய்யும் அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. ஆனா இந்த ஒரு விஷயத்துல விஜய் அவர்களை பாராட்டலாம். நீங்க என்ன கேஸ் வேணாலும் போடுங்க, நாங்க எடுத்த முடிவுல எடுக்கதான் இருக்கிறோம். எங்களுக்கு தேசிய லெவல்ல பாஜக எதிரி அப்படின்னு அதிமுக மாதிரி நாங்க போறதுக்கு தயங்கல. நாங்க தமிழக வெற்றி கழகம், அதனால எந்த கேஸ் இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு பாஜகவுக்கே சவால் விடுற விதத்துல தாவேகா இங்க இருக்குது அப்படின்னு தான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்து பார்க்கலாம். டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் வீட்டுல 2022ஆம் ஆண்டு வருமான வரித்துறை சோதனை நடத்தினாங்க. இதுல 15 கோடி ரூபாய்க்கு இவர் வந்து வரி கட்டல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுனால 1.5 கோடி நீங்க வரி கட்டணும் அப்படின்ற ஒரு ஃபைன் போட்டிருக்காங்க. இந்த கேஸை இப்போ பாஜக தூசி தட்டி எழுப்பியிருக்காங்க விஜய்க்கு ஆப்போசிட்டா. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்ற கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.